கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். பாட்டி எப்போதும் இட்லிய சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இட்லியும் பிடிக்கும். இட்லியை சமைச்சு மற்றவங்களுக்கு பரிமாறுறது ரொம்ப பிடிக்கும். பாட்டி டெய்லியுமே மாவு அரைச்சு சுட சுட இட்லி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறது பாட்டிக்கு ரொம்பவும் பிடிக்கும். இட்லிக்கு காசு கூட ரெண்டாவது பட்சம் தான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவை பாராட்டு தான். இந்த அப்ரிசியேஷனுக்காகவே அதிகமா இட்லி சுட்டு நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. இட்லிய கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாட்டி இட்லிய தட்டுல சுட்டு வைக்கும்போது ஒரு இட்லி கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பிச்சது. ஏ நில்லு நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே இட்லிய துரத்துனாங்க பாட்டி. அப்ப திடீர்னு பூமி ரெண்டா ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு புரியாம பாட்டி ஓடினாங்க. அந்த பூமி ரெண்டானதுக்குள்ள இட்லி விழுந்துருச்சு. பாட்டியும் அதுக்குள்ள விழுந்துட்டாங்க. வேகமா பார்த்தா அந்த இடத்துல இருந்து இட்லி ஓட ஆரம்பிச்சது. பூமிக்கு கீழே நீ ஓடுறியா அப்படின்னு சொல்லி அந்த இட்லிய துரத்த ஆரம்பிச்சாங்க பாட்டி. அங்க சில சாமி சிலைகள் நின்றுட்டு இருந்துச்சு. பாட்டி வேகமா போனதுல எங்கிட்ட இட்லி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. பாட்டி முதல் சிலைட்ட கேட்டாங்க, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, அதை ஓடுறத நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த முதல் கடவுள், நான் இட்லி எங்க ஓடுச்சுன்னு சொல்றேன், ஆனா நீ அதை துரத்திட்டு போகாத, அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா, அவ உன்னைய தின்னுடுவா அப்படின்னு சொல்லிச்சு முதல் சிலை. அரக்கியா? அரக்கிய பார்த்தனா எனக்கு பயம் இல்லை. அரக்கி என் பக்கத்துல வந்தா நான் அவளை தும்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க பாட்டி. ரெண்டாவது சிலை வந்துச்சு. ரெண்டாவது சிலைட்டையும் கேட்டாங்க பாட்டி, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா ஆமா, இங்கிட்டு ஒரு இட்லி போச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது கடவுள். ஆனா நீ அங்க போகாத, அந்த பக்கமா ஒரு அரக்கி இருக்கா, அவ உன்னை தின்னுடுவா, சொல்றத கேளு, தொடர்ந்து நடக்காத அப்படின்னு பாட்டிய அந்த ரெண்டாவது சிலை ரொம்பவும் எச்சரிச்சுது. ஆனாலும் இந்த பாட்டிக்கு பயமே இல்லை. அரக்கியாவது யாராவது நான் பாத்துக்கிடுவேன், எனக்கு அந்த இட்லி கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க பாட்டி. கொஞ்ச தொலைவு போனோம்னு அடுத்த சிலை வந்துச்சு. அதையும் கேட்டாங்க, இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. ஆமா ஆமா, இங்கிட்ட ஒரு இட்லி வந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு மூணாவது கடவுள். நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க, ஏன்னா இப்ப இந்த இடத்துக்கு ஒரு அரக்கி வரப்போறா, நீ சீக்கிரம் ஒளிஞ்சுக்க, இல்லைன்னா உன்னைய தின்னுடுவா அப்படின்னு சொல்லிச்சு மூணாவது சிலை. சீக்கிரமா சீக்கிரமா ஒளி, இந்த இடத்துக்கு இப்ப அரக்கி வந்துகிட்டு இருக்கா, நீ சீக்கிரமா ஒளியலைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு துரிதப்படுத்துச்சு சிலை. இதை கேட்ட பாட்டி, என்னது அரக்கி வராளா அப்படின்னு குடுன்னு ஓடி போய் அந்த சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு அரக்கி வந்தா. அவ பெருசா இருந்தா, பயங்கரமான உருவத்தோட இருந்தா. சாமிக்கு முன்னாடி வந்து கும்பிட்டுட்டு மூக்க உறிஞ்சி மனுஷனோட வாசம் அடிக்குது அப்படின்னு சொன்னா. மனுஷனோட வாசம் அடிக்குது, சாமி எங்க இருக்கு மனுஷி, எனக்கு நல்லா ஸ்மெல் தெரியுது, இங்க ஏதோ ஒரு மனுஷி இருக்கிறா. எனது மனுஷியா, இங்க எப்படி மனுஷி வருவா, எந்த மனுஷி இங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்க கடவுள். இத கேட்ட அரக்கி, இல்ல இல்ல, கண்டிப்பா இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்கதான் செய்யறாங்க, எனக்கு நல்லா மனுஷ வாசனை அடிக்குது அப்படின்னு சொன்ன அரக்கி. இப்படி சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா. சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பாட்டி ஒளிஞ்சிருக்கிறத அந்த அரக்கி பார்த்துட்டா. உடனே அரக்கி சொன்னா, அந்த இருக்காங்க, அந்த பாட்டியை எனக்கு தெரியும், நான் அவங்க இட்லிய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அரக்கி சொன்னா. அந்த அரக்கி இட்லிய பத்தி சொன்ன உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷத்துல வேகமா வந்து, என்னோட இட்லிய பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட அரக்கிய, என்னோட இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், வரியா நீ என்னோடையே, நீ எனக்கு சமையல்காரியா இருந்துக்கோ அப்படின்னு கூப்பிட்டா. உடனே பாட்டியும் பின்னாடியே போனா. அங்க ஒரு சின்ன ஆறு இருந்துச்சு. அந்த சின்ன ஆற்றை கடந்து போறதுக்காக ஒரு படகுல 2 பேரும் ஏறி உட்கார்ந்தாங்க. ஆற்றுல அப்படியே படகு போக ஆரம்பிச்சது. உடனே பாட்டி கேட்டா, இது சின்ன ஆறு தானே, நீனும் அரக்கியாச்சு, ஏன் இதுக்கு நீ படகு யூஸ் பண்ற, நீ
அரக்கினால என்னைய தூக்கிக்கிட்டு தண்ணியிலேயே நடந்து போயிடலாமே அப்படின்னு கேட்டாங்க பாட்டி. அச்சோ, எனக்கு தண்ணினா பயம், நீச்சல் அடிக்கவும் தெரியாது அப்படின்னு சொன்னா அரக்கி. இப்படியே பேசிட்டு அந்த ஆத்த கடந்து அரக்கியோட மாளிகைக்கு வந்தாங்க. அந்த அரக்கி மாதிரியே அங்க பல அரக்கிகள் இருந்தாங்க. கொஞ்சம் பாட்டிக்கு பயம் இருந்தாலும் பயப்படாத மாதிரியே உள்ள போனாங்க. அந்த அரக்கிகளுக்கும் இந்த பாட்டிய தெரிஞ்சிருந்துச்சு. நீ அந்த இட்லி பாட்டி தானே, உன்னைய எங்களுக்கு தெரியும். சரி, நீ தான் எங்களுக்கு சமைக்க போறியா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அரக்கிகள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க சொல்ற தொழில பாட்டிக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி, நான் இப்ப என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாட்டி. ஒரே ஒரு அரிசிய அந்த அரைக்கி கொடுத்து இத பானையில போட்டு சம அப்படின்னு சொன்னா அரைக்கி. இத கேட்ட பாட்டி ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன, ஒரே ஒரு அரிசியை இத்தனை பேருக்கு நான் எப்படி சமைக்க முடியும்? அதுக்கு எனக்கு நிறைய அரிசி தேவைப்படுமே அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. இதை கேட்ட அரைக்கி இது ஒரு மந்திர கரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர கரண்டி எடுத்து கொடுத்தா. இந்த மந்திர கரண்டிய நீ வச்சு கலக்கினா நீ போடுற பொருள் அதிகமா வந்துடும். அப்புறமா நீ அதை வச்சு சமைச்சுக்கலாம். நீ போய் ஒரு பானை எடுத்து இந்த அரிசிய போடு, அப்புறமா இந்த கரண்டியை வச்சு கலக்கு, அப்ப உனக்கு நிறைய அரிசி கிடைக்கும். அதை வச்சு எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அப்படின்னு அரக்கி சொன்னா. உடனே பாட்டி சமையல் அறைக்குள்ள போனாங்க. ஒரு பானை எடுத்தாங்க, அரிசி அதுக்குள்ள போட்டு அந்த மந்திர கரண்டியை வச்சு கலக்குனாங்க. உடனே அரிசி அதிகமா வர ஆரம்பிச்சுது. இத பார்த்த பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம். எல்லா அரிசியையும் வச்சு எல்லா அரக்கிகளுக்கும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல நல்ல பதார்த்தங்கள் எல்லாம் சமைச்சு வச்சாங்க. எல்லா அரக்கிகளும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்துச்சுங்க. இப்படியே அரக்கிகளுக்கு சமையல் செஞ்சு கொடுத்து சில நாட்கள் அப்படியே ஓடுச்சு. பாட்டிக்கு ரொம்பவும் வீட்டு ஞாபகம் வர ஆரம்பிச்சுது. நான் என்னோட சொந்த ஊருக்கும் என்னோட வீட்டுக்கும் போகணும்னு ஆசைப்பட்ட பாட்டி ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த ஆத்தை எப்படியாவது கடக்கணும், அதுல ஒரு பொருள் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படியாவது தப்பிச்சு இந்த அரக்கிகள் இல்லாத நேரம் பார்த்து ஓடிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சிருந்தாங்க. அரக்கிகள் இல்லாத சமயத்துல ஆத்துல உள்ள படகு மேல ஏறி இந்த மந்திர கரண்டியை மட்டும் கையில வச்சுட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க போய் கொஞ்ச தூரம் போகும்போது அரக்கிகள் எல்லாம் வந்து பாட்டி போறத பாத்துட்டாங்க. உடனே எல்லா தண்ணியையும் அந்த அரக்கிகள் குடிச்சிட்டாங்க. அந்த பாட்டியும் சேத்துல மாட்டிக்கிட்டாங்க. எப்படியாவது இந்த அரக்கிகள்ட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு சேத்துல மாட்டின பாட்டி வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த அரக்கிகள் எல்லாம் துரத்திக்கிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுது. பாட்டிக்கோ ரொம்பவும் பயம். எப்படியாவது நம்ம ஊருக்கும் நம்ம வீட்டுக்கும் போயிடணும், இந்த அரக்கிகள்ட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. சேத்துல பாட்டியோட கால் சிக்கி தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. இத பார்த்த அரக்கிகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுச்சுங்க. அவங்க சிரிக்கிறதால அவங்க வாயில இருந்த தண்ணி மறுபடியும் எல்லாம் வெளியே வந்துருச்சு. மறுபடியும் பழையபடியே ஆறு ஓட ஆரம்பிச்சுது. அரக்கிகள் சிரிச்சோன்னு தண்ணி ஓட ஆரம்பிச்சுது. வேகமா பாட்டியும் படகுல ஏறி மந்திர கரண்டி வச்சு தண்ணியை கிண்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப அதிகமா தண்ணி வர ஆரம்பிச்சுது. அரக்கிகளுக்கு நீச்சல் தெரியாதனால வேகமா தப்பிச்சு அந்த படகு மூலியமா பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. திரும்பி பார்த்தா அந்த பள்ளத்தையும் காணும். அங்க பாட்டியை பார்த்தா நிறைய பேரு, இவ்வளவு நாளா எங்க போனீங்க, உங்களோட இட்லியை சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன பாட்டி, இனிமே உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே இட்லி செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொன்னா பாட்டி. எல்லாருக்கும் தன்னோட மந்திர கரண்டிய வச்சு இட்லி சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள்ட்ட பசியோட வர்ற எல்லாருக்குமே அவங்க இட்லிய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இட்லி சுடுறதுக்கான மாவும் பொருட்களும் அவங்களுக்கு ஒரு நாளும் குறையவே இல்லை. அந்த மந்திர கரண்டி இருந்தனால ஆயிரக்கணக்கான பேருக்கு அவங்க இட்லி சுட்டு கொடுத்து அவங்க சாப்பிடுறத பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உதவும் என்ன இருந்தாலே போதும், கடவுள் நமக்கு எப்படியாவது உதவி செய்யறதுக்கு உதவி செய்வார். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரி நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் நீங்க பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல உங்க வீட்லயும் பாட்டி இருப்பாங்க, அவங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. We will see in the next video.